அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 13/11/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. தற்போதைய வானிலை அமைப்பு படி பார்க்கும்பொழுது நேற்றைக்கு வங்கக்கடலின் அந்த இலங்கையை ஒட்டி அமைந்திருந்த அந்த தாழ்வு பகுதியானது, அதாவது நம்ம மாலை அறிக்கையில் சொல்லும் பொழுது அது வந்து தெற்கு நோக்கி இலங்கை மீது அமைந்து மீண்டும் டெல்டா கரை அருகே நள்ளிரவுக்குள் வந்து ஒரு நல்ல கனமழை பொழிவை கொடுக்கும் என்று நாம் மதிய அறிக்கையில் கொடுத்துருப்போம். மதிய அறிக்கையை பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கெங்கே மழைப்பொழிவு சொன்னோன்றதை. அதுபோலவே நல்ல ஒரு கனமழை பொழிவானது இந்த புதுச்சேரி டு அதாவது சென்னை டுவே நாகப்பட்டினம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி அந்த கடற்கரை ஓரமாக கடற்கரை உள் மாவட்டங்களை ஒட்டி உள்ள மாவட்டங்கள் ஆங்காங்கே நல்ல ஒரு கனமழை வலுவான மழையாகவும் ஆங்காங்கே சற்று கனமழையாகவும் மிதமான மழையாகவும் கொடுத்தது. தற்போது அந்த ரேடார் அமைப்பு பார்த்தாலே தெரியும் எந்தெந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்பப்போ தொடங்குனது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். அந்த ரேடார் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் தொடங்கிடுச்சிங்க. அந்த இது புதுச்சேரி நெருங்கி வந்து அப்படின்ற மாதிரி தொடங்கின மழை சென்னைக்கும் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு மிதமாக கொடுத்தது. இந்த தீவிர மழைப்பொழிவானது புதுச்சேரிக்கும் மற்றும் அந்த நாகை இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல கனமழை பகுதியாக தற்பொழுது வரை கூட இந்த கொடுத்து கொண்டிருக்கும் வேலை வரைக்குமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வருகிறது. தற்பொழுது இந்த மழைப்பொழிவானதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடலோரங்கள் நல்ல ஒரு கனமழையாகவும், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினத்தின் மாவட்டம் சில உள்பகுதிகளில் கடலோரங்கள்லேயும் அது வடக்கு, அதாவது நாகப்பட்டினத்துக்கு வடக்கு பகுதி, தஞ்சை திருவாரின் வடக்கு பகுதியில் ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடனும் மற்றும் திருச்சி அதாவது முசிறி அந்த துறையூர் அந்த ஒரு ஜோனில் பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்தோடு ஒரு மழைப்பொழிவு மிதமானதாகவும் இப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு இருக்கும். இந்த வேளையில் அதாவது நான் பொள்ளாச்சி வரைக்குமே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தாராபுரம் அந்த பகுதியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்தோட ஒரு மழைப்பொழிவு காணப்படுகிறது. அதாவது தூரல் துளிகளாக அப்படின்ற மிதமாகவும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். தற்பொழுது இந்த அமைப்பு அப்படின்ற மாதிரி எப்படி அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த தற்பொழுதைய காற்று சுழற்சி எங்கே அப்படின்றத பார்க்கலாம். அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலிருந்து சற்று வலிமை குறைந்து கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கு பகுதியாக, அதாவது டெல்டா கரையோரம் ஒட்டி சுழன்று கொண்டிருக்கின்றது. அதே போலவே சென்னைக்கு அருகாமையில், அதாவது இந்த ஆந்திரா மற்றும் சென்னை இடைப்பட்ட பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக ஒரு சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி அரபிக்கடலில், அதாவது லட்சத்தீவு அந்த கரையோரம் ஒட்டி மேலடுக்கு சுழற்சியாக ஒரு சுழற்சியை இணைப்பை ஏற்படுத்தி இந்த காற்று ஆனது குவிதல் எங்கே அப்படின்ற நடைபெற்று வருகிறது தற்பொழுது என்று பார்க்க தெரியுது. நமக்கு நெல்லூர் மாவட்டங்கள் அந்த சில இடங்கள்லையும் மற்றும் வந்து புதுச்சேரி மற்றும் நாகை இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வலுவான, அதாவது கண்டினியூஸ் ரெயின்ஃபால்ன்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடியுது. தற்பொழுது இந்த வெப்பம் உயர்ந்த பிறகு எங்கே மழைப்பொழிவு அப்படின்றத பார்க்கலாம். வடகடலோர மாவட்டங்கள், அதாவது நெல்லூர் தொடங்கி வடகடலோர மாவட்டங்கள், அந்த புதுச்சேரி அந்த வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வரைக்கும், அதாவது பெங்களூர் வரைக்குமே வந்து மதியத்திற்கு அப்படின்ற மாதிரி அந்த பெங்களூர் பகுதிகளுக்கும் பெங்களூரு வரைக்குமே ஒரு எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு சூழல் தெரிகிறது. அதாவது உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் ஆங்காங்கே, அதாவது ஒரு இது ரொம்ப எதிர்பார்க்குற மழைப்பொழிவாக இருக்கக்கூடாதுங்க. அதாவது கடலோரங்களில் ஒரு வலுவான மழையாக இருந்தாலும் உள் மாவட்டங்கள் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவாக இருந்து கொண்டு இருக்கும். இந்த சுற்றோட மழையே அப்படி தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா என்னடா கனமழை, ஐயோ அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி பேசும் பொருளாக மழையெல்லாம் கிடையாது. கடலோர மாவட்டங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், கடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு இருக்கும். உள் மாவட்டங்களிலே மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவு 14, 15 அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது தென் கடலோரங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் மதியத்திற்கு பிறகு ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. இந்த தொடங்கிய மழைப்பொழிவு அப்படின்றது தென் மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் வரும் நாட்களில் மழைப்பொழிவு கண்டிப்பாக அது நல்ல ஒரு மழைப்பொழிவாக அமையும். இப்போது வரைக்கும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் கூட, அதாவது தொண்டி ராமநாதபுரம் வரைக்குமே நான் எட்டி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தற்பொழுது சூழ்நிலையில் கூட இப்போ வரும் மணி நாட்களில் நேரத்தில் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கு மாலைக்கு பின் மழைப்பொழிவு தொடங்குமானது 14, 15 நல்ல ஒரு தமிழகத்திற்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமானதாகவும் சற்று கனமழையாகவும் கண்டிப்பாக அமையும். இது வந்து நம்ம தென் மாநிலங்களுக்கே கூட சொல்லலாம். இந்த சுற்றின் மழை இப்படி இருக்க பட்சத்தில் 17, 18க்கு மேலே நம்ம ஒரு சிஸ்டம் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியின் சுமத்ரா தீவு அருகே ஒரு சுழற்சி உருவாகும் என்று சொல்லியிருந்தோம். இந்த சுழற்சியானது சற்று தீவிரமடைந்து 18, 19க்கு மேலே தீவிரமடைந்து அது மேற்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது மீண்டும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரும் சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில், அதாவது இந்த தீவிரத்தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்றது அது சற்று வலிமையாக தான் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. அது வரும் நாட்களில் கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தரும் என்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த சுழற்சியோட மழைப்பொழிவு எப்போ எட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தேதிக்கு மேலே, அதாவது நான் சொல்வது இன்றைய தேதி நிலவரப்படியில் இந்த அமைப்பால் அந்த வருகின்ற சுழற்சியால் அது கடலோரங்கள் சென்னை வரைக்குமே, அதாவது ஆந்திர கரையோரம் வரைக்குமே அதோட அந்த வெளிச்சுற்றானது இங்கிருந்து பரவி அப்படின்ற மாதிரி அந்த மேகமூட்டத்தை அந்த காற்று
ஸ்பீடாக பயணிக்க செய்து அந்த மழைப்பொழிவானது சென்னை முதல் கன்னியாகுமரி முனை வரைக்குமே அது வந்து எட்டி பிடித்து அது உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வகையில் அந்த சிஸ்டமானது அமைப்பு உள்ளே வந்து அமையறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக நிறையா தெரியுது. அது தீவிரமடையும் பொழுது அந்த அமைப்பானது எப்படிப்பட்ட தீவிரத்தை பொறுத்து அந்த மழைப்பொழிவு எங்கெங்கே எப்படி அமையும்ன்றது அது வரும் நாட்களில் கண்டிப்பாக கணிச்சு சொல்லுவாங்க. வானிலையோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.